அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. சிதறிக் கிடக்கும் வைரமணிகள் என கரிய வானத்தில் விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருந்தன. சாயங்காலம் வெளியே சென்ற எஜமானியம்மாள் இன்னமும் திரும்பாததனால் ஆனந்த நிலையத்திலே பெரும் அமைதி நிலவியிருந்தது. வைத்தியர் கட்டளையை மீறி அஞ்சி நாராயணன் விளக்கு ஏற்றிய பின்னர் கொஞ்ச நேரத்தில் உணவு உட்கொண்டு விட்டதனால் உறங்கச் சென்று விட்டார். கிரிதரன் வர தாமதமாகுமென சந்திராவும் விரைவில் உணவை தனியே முடித்து கொண்டு விட்டிருந்தாள். பகல் முழுவதும் புத்தகங்களை படிப்பதில் பொழுதை கழித்ததனால் அவளது சிந்தனை மிகவும் சோர்ந்து விட்டிருந்தது. சில காலமாக அவளை உள்ளூர வருத்திய ஒரு அச்சம் அவளது நரம்புகளை மிகவும் தளர்த்தி விட்டிருந்தது. இலை அசைவதை கேட்டால் கூட மகிழ்ச்சி அடையும் அவளுக்கு அவள் கோழையாகி விட்டதனால் கூட துணையாக அறையில் மூலையிலே கிரிதரனின் அருமை நாய் டைகரை படுக்க வைத்து கொண்டிருந்தாள். இது என்ன வழக்கம்? நாயை குளிப்பாட்டி நடுவில் வைத்தானாம் என்பதைப் போல புதியதாக இருக்கிறதே என்று சித்தி ஒரு நாள் இதை பற்றி மிகவும் இறைந்தாள். ஆனால் சந்திரா அதை காதுகளில் வாங்கி கொள்ளவில்லை. டைகர் நாயல்ல, பச்சை குழந்தை, அவனை பற்றி மட்டமாக நினைக்காதீர்கள் என்று சிரித்தபடி சொல்லி மழுப்பிவிட்டாள். வெகு நேரம் முயன்றும் கண்கள் உறங்க மறுக்க படுக்கையோரத்தில் இருந்த மின்சார விசைப்பித்தானை மெல்ல அழுத்தினாள். இடைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். அரை கண் தூக்கத்தில் இருந்த காதுகளை நிமிர்த்தி தலையை தூக்கி ஒரு முறை உறுத்து விழித்துவிட்டு அவளது வருகையில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை தெரிவிக்கும் நிமித்தம் சில தடவைகள் வாலை ஆட்டிவிட்டு மறுபடியும் தூங்கச் சென்று விட்டது டைகர். தம்புராவை வைத்துக்கொண்டு நீ சற்று நேரம் பாடினால் தேவலை போல் தோன்றுகிறது. சித்தி தனது சிநேகிதியின் வீட்டில் பிறந்தநாள் வைபவத்தில் கலந்து கொள்ளப் போயிருக்கிறாள். வர வெகு நேரம் செல்லும். அதனால் கவலையின்றி நீ பாடலாம் என்றாள் சந்திரா. மஞ்சுளா பதில் பேசவில்லை. அறையின் மூலையில் மூடி கட்டி வைத்திருந்த தம்புராவை எடுத்து வந்து தரை மீது படுக்கையின் எதிரே உட்கார்ந்து கொண்டாள். ஸ்ருதியை கூட்டிக் கொண்டு தொண்டையை கனைத்து சருபடுத்தி கொண்டு எஜமானியை மகிழ்விக்கும் நிமித்தம் உற்சாகம் எல்லாவற்றையும் ஒருங்கே திரட்டி கொண்டு கல்யாணி ராகத்திலே சிவகாமேஸ்வரி என்று தனது குலதெய்வத்தின் மீது மனம் உருக பாடத் தொடங்கினாள். சங்கீதத்திலே மிதமிஞ்சிய பயிற்சி ஏதும் இல்லாவிடினும் இயற்கையாக அவளுக்கு அமைந்த ஞானமும் இனிய குரலும் சேர்ந்து கொள்ளவே அந்த பாட்டு மிகவும் கம்பீரமாக பரவி ஒலித்தது. கூரை முகட்டை பார்த்து கொண்டு கண்களை மூடியபடி இசை அமுதை பருகி கொண்டிருந்த சந்திரா மெய்மறந்து போய்விட்டாள். இன்பத்தின் சாயலாக அவளது கண்களில் நீர் துளிர்த்து கன்னங்கள் மீது வழிந்து ஓடியது. எஜமானியிடமிருந்து பதில் வராமல் போகவே பாட்டு முடிந்ததும் அடுத்தபடியாக தோடி ராகத்தை எடுத்தாள் மஞ்சுளா. தேன் போன்ற அவளது குழைந்த இனிய சாரீரம் ராகத்தின் உச்ச நிலையை தொட்டுவிட்டு சரசரவென்று கீழே இறங்கி வந்தபோது அவளையும் அறியாது ஒரு பரவச நிலையில் சந்திரா மெய்சிலிருந்து போய்விட்டாள். தக்க உற்சாகமும் ஊக்குவிக்கும் பக்கபலமும் இருந்திருந்தால் இவள் பிரபல பாடகியாக இருப்பாள். ஆனந்த நிலையத்திலே இப்படி தீமையாகவா பணி செய்து கொண்டு இருப்பாள் என்று வியப்பும் எய்தியவளாக அந்த இசை வெள்ளத்திலே மூழ்கி போன நிலை பச்சாதாபமும் ஒருங்கே எய்திவிட்டிருந்தாள். தணிகை வளர் சரவணபவா என்ற பாடலை ஆரம்பித்து மிகவும் அழகாக பாடி முடித்த பின்னர் மஞ்சுளா தம்புராவை மீட்டு கொண்டு சற்று நேரம் யோசித்தபடி அமர்ந்திருந்தாள். பாட்டு முடிந்தும் கூட அறைக்குள்ளே இன்னமும் இந்த இனிய குரல் ரீங்காரம் செய்து கொண்டு சுழன்று வருவது போன்ற ஒரு உணர்ச்சி நிலவி நின்றதனால் பிரமிப்பில் மூழ்கிவிட்டிருந்த சந்திராவை நித்திரை மெல்ல வந்து பற்றி கொண்டது. மேலே எஜமானியிடமிருந்து உத்தரவு ஏதும் வராததனால் எழுந்து அப்பால் செல்ல அஞ்சியவளாக அங்கேயே அமர்ந்திருந்த மஞ்சுளா தொடர்ந்து பாடலானாள். தன் மதி என்ன பெண்மதியே, உன்னைத்தான் கொண்ட நாயகர் யாரோடி என்று சிந்து பைரவியில் ஆரம்பித்தாள். கடந்த சில நாட்களாக உள்ளமும் உணர்ச்சியும் பலவிதமான போராட்டங்களில் நைந்து விட்டிருந்ததனால் பாட்டின் பொருள் அவளை மிக்க துன்பப்படுத்தியது. துக்கம் நெஞ்சை அடைத்து கொண்டது. தீமயிலா பெண் மாமயிலே உன் உள்ளங்கவர்ந்தவர் யாரோடி என்ற அடியை புன்னாகவராளியில் பாட விழைந்தபோது அவள் குரல் தழதழக்க தொடங்கிவிட்டது. கண்களில் நீர் பெருகி ஓட நெஞ்சம் விதிர்விதிர்க்க பாட முடியாது நிறுத்திவிட்டாள். கண்ணீரை துடைத்து கொண்டு மெல்ல தலையை நிமிர்த்தி எஜமானியின் பக்கம் பார்த்தாள். தம்புரா சுருதி நின்றதும் சந்திரா நிம்மதியாக உறங்குகிறாள் என்பதற்கு அடையாளமாக மெல்ல சுவாச ஒலி காதில் விழவே எழுந்திருந்தாள். அடிமேல் அடியெடுத்து வைத்து மெல்ல நடந்து சென்று தம்புராவை உறையில் போட்டு மூடி வைத்துவிட்டு இடைக்கதவை திறந்து கொண்டு தன் அறைக்குள் வந்து சேர்ந்தாள். அலைமோதி குமுறி எழுந்த தனது உணர்ச்சிகளை சமாளித்து கொண்டு அவள் மறுபடி வெளியே வர வெகு நேரம் சென்று விட்டது.
சமையல் அறையில் கிட்டா மட்டுமே தனியாக இருந்தார். மஞ்சுளா வந்து அருகில் நின்றதை கூட கவனியாது அவர் அடுப்பில் பாத்திரத்தில் எதையோ காய்ச்சி கொண்டிருந்தார். மிளகின் நெடி அறை முழுவதும் வீசவே மஞ்சுளாவுக்கு தொண்டை கமறியது. இது என்ன என்று வினவிக்கொண்டு பலமுறை இருமினாள் அவள். மன்னிக்க வேண்டும், மருந்து மிகவும் காரமாக இருக்கிற போல் இருக்கிறது என்று கூறிவிட்டு பற்கள் அனைத்தையும் காட்டி பெருங்குரலில் சிரித்து கிட்டா பாத்திரத்தை இறக்கி கீழே வைத்தார். ஒரு நிமிஷம், இதோ இலை போடு விடுகிறேன் என்று கூறிவிட்டு பரபரப்பாக ஓடி இலைக்கட்டை அவிழ்த்தார். மஞ்சுளா கேட்கும் முன் அவரே வழக்கம் போல் முடுக்கிவிட்ட கிராமபோன் இசைத்தட்டு போல் பேசினார். வஜ்ரவேலுவும் அம்பிப்பையிலும் எஜமானி அம்மாளிடம் உத்தரவு வாங்கி கொண்டு வெளியே சுற்ற போய் விட்டார்கள். அதனால் எல்லா வேலைகளும் என் தலையிலே வந்து விழுந்துவிட்டன. எனக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை என்று கூறிக்கொண்டு பரபரப்புடன் இலையில் உணவை பரிமாறினார். அடடா, அப்படியா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமானால் நான் செய்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் சொல்லுங்களேன் என்று பணிவாக கேட்ட மஞ்சுளா சாப்பிட உட்கார்ந்தாள். கொஞ்சம் கஷாயமும் கஞ்சியும் தயார் செய்து வைத்திருக்கிறேன், அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று இழுத்துவிட்டு நிறுத்தினார் கிட்டா. சாப்பிட்டு விட்டு கையை கழுவிக்கொண்டு உள்ளே மீண்டும் வந்தாள் மஞ்சுளா. என்னிடம் கொடுங்கள், கொண்டு போய் கொடுத்து விடுகிறேன். யாருக்கு இவற்றை கொடுக்க வேண்டும்? எஜமானிக்கா என்று வியப்புடன் கேட்டாள். கிட்டா மறுபடியும் கடகடவென்று பெருத்த குரலில் சிரித்தார். அடியேனுடைய வைத்தியம் அத்தனை பெரிய இடத்திற்கு செல்லுமாமா? என்னுடைய வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் நம்பிக்கையுடன் என் வைத்தியத்தை ஏற்றால் போதாதா என்று கேட்டுவிட்டு துண்டை உதறி மேலே போட்டுக்கொண்டார். ஒரு சமயம் எஜமானி வந்தாலும் வந்து விடுவார்கள். அப்பொழுது இங்கே நான் இல்லாவிட்டால் வீடு நிர்த்தூளாகிவிடும். கிரிதரன் அவர்கள் வருகிற நேரமும் கூட காலையிலிருந்து எனக்கு ஒரு முறை போய் எட்டி பார்க்க கூட அவகாசமில்லை. கிழப்பிராணன் உணவும் மருந்தும் சரியானபடி கொடுக்காவிடில் ஆபத்தேதேனும் ஏற்பட்டால் சொல்வதற்கில்லை. என்று தனக்குள்ளே பேசுகிறவர் போல் முணுமுணுத்தார். சுற்றி வளைத்து பேசுகிறீர்களே ஒழிய இந்த காரியத்தை செய்ய அம்மா என்று என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டீர்களே. நான் விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடாதா என்று பரிகாசமாக கேட்டாள் மஞ்சுளா. ஒன்றுமில்லை அம்மா, நம் சிந்தாமணிக்கு இன்று காலையிலிருந்து உடம்பு சௌகரியமில்லை. வழக்கமாக அவருக்கு வரும் ஜுரம் வந்து கால் முட்டிகள் வீங்கி கொண்டு விட்டன. வேலைக்கு போகாது நமது விடுதியில் அறையில் படுத்து கிடக்கிறார். அம்பிப்பையில் பார்த்துவிட்டு வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். அங்கே ஒரு முறை போய் பார்க்க முடியாமல் சமையலறைக்குள் கைதியாக நாள் முழுவதும் கிடக்கிறேன் என்றார் ஆயாசத்துடன். அடப்பாவமே, டாக்டர் சுந்தரேசனை கூப்பிட்டு அவரை கவனிக்க சொல்லியிருக்கலாமே என்று அனுதாபப்பட்டாள் மஞ்சுளா. சிந்தா ஒரு முரட்டு கிழவர். பற்களை கடித்து கொண்டு நோயுடன் போராடினாலும் போராடுவாரே ஒழிய மருந்து என்றால் அவருக்கு ஆகவே ஆகாது. மேலும் எங்கள் நால்வரில் யாருக்கு என்ன வந்தாலும் அடியனுடைய வைத்தியத்திலேயே எல்லாம் பஞ்சாய் பறந்தோடி விடும் என்றார் மகிழ்ச்சியுடன். மஞ்சுளா பதிலுக்கு லேசாக சிரித்தாள். அதை காண கிட்டாவிற்கு கொஞ்சம் வெட்கமாகிவிட்டது. இந்த கிழவனுக்கு இன்னும் என்னென்ன கலைகள் தெரியுமோ என்று அதிசயித்து நகைக்கிறீர்களா? தோட்டத்தை கொத்துவதிலிருந்து துணி துவைப்பது வரை எனக்கு எல்லா விஷயங்களிலும் சிறிது அனுபவம் உண்டு. களவும் கற்று மர என்பது எனது கொள்கை. எப்பொழுதும் சிந்தாவுக்கு நான் தான் முட்டி நோவுக்கு கஷாயம் செய்து கொடுப்பது வழக்கம் என்று கூறிவிட்டு பாத்திரத்தில் இருந்த கருப்பு திரவத்தை வடித்து ஒரு சிறிய டம்ளரில் நிரப்பினார். இப்பொழுது என்ன செய்வதென்றே விளங்கவில்லை என தனக்குள்ளே ஆயாசத்துடன் பேசிக்கொண்டு அவளுடைய முகத்தை பார்த்தார். சொல்லாமற் சொன்ன அவரது வேண்டுகோளை புரிந்து கொண்டு விட்டாள் மஞ்சுளா. கவலைப்படாதீர்கள், இது மதிய சமயங்களில் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டியவர்கள்தான். என்னிடம் கொடுங்கள், நான் போய் சிந்தாவை கவனித்து விட்டு வருகிறேன் என்றார். முகம் மலர்ந்து போய்விட்டது கிட்டாவுக்கு. பரபரப்புடன் 2 பாத்திரங்களை ஒரே மரத்தட்டில் வைத்து அவளிடம் கொடுத்தார். சிந்தாவுக்கு கஞ்சி என்றால் பிடிக்கவே பிடிக்காது. இந்த கஷாயத்திற்கு வேறு வகை உணவு ஒத்துக்கொள்ளாது. அவர் உட்கொள்ளும் வரை அருகில் இருந்து கவனித்து விட்டு வாருங்கள். யாருமற்ற அனாதை கிழவர் உங்களுக்கு மிக்க புண்ணியம் அம்மா என்று குழைந்த குரலில் கெஞ்சாத குறையாக சொன்னார். சரி என்று தலையை ஆட்டிவிட்டு மரத்தட்டை சுமந்து கொண்டு தோட்டத்திற்குள் விரைந்தாள் மஞ்சுளா. வீட்டின் பின்னால் எரிந்த விளக்கு மிகவும் பிரகாசமாகத்தான் இருந்த போதிலும் தோட்டத்தின் பிற்பகுதி முழுவதற்கும் வெளிச்சத்தை பரப்ப அதனால் இயலவில்லை. மேலும் உயர்ந்து நெருக்கமாக வளர்ந்திருந்த மரங்கள் பரப்பிய நிழலினால் வேலைக்காரர்கள் விடுதியை நோக்கி செல்லும் பாதை இருளில் மூழ்கி கிடந்தது. வெளிச்சம் குறைந்து இருள் அதிகரிப்பதை கண்டதும் மஞ்சுளாவின் நெஞ்சு துணுக்குற்று விட்டது.
கிட்டா இதை பற்றி எச்சரிக்கவில்லையே. சொல்லி இருந்தால் கையுடன் டார்ச் விளக்காவது எடுத்து வந்திருப்பேன். தினசரி இவ்வழியே நடந்து பழக்கம் போலிருக்கிறது அவருக்கு என எண்ணியபடி தட்டு தடுமாறி ஒரு வழியாக போய் சேர்ந்து விட்டாள். தாளிடாது மூடியிருந்த கதவை திறந்து கொண்டு முன்னறைக்குள் நுழைந்தாள். அறைக்குள் மங்கலாக விடிவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சிந்தாமணி போர்வையினால் நன்றாக மூடிக்கொண்டு பளிங்கு தரை மீது சுருண்டு கிடப்பதை கண்ணுற்றாள். ஜொர வேகத்தில் அரற்றிக் கொண்டிருந்த சிந்தாமணி மஞ்சுளா உள்ளே வந்து அருகில் நின்றதை கவனிக்கவே இல்லை. மரத்தட்டை கீழே வைத்துவிட்டு போர்வையை நீக்கி அவர் நெற்றி மீது கை வைத்து பார்த்தாள். நெருப்பென உடல் காய்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்ததும் அவள் உள்ளம் இறக்க வசப்பட்டு விட்டது. யாரது என்று திடுக்கிட்டு வினவிய சிந்தாமணி விருக்கென எழுந்து உட்கார்ந்தார். வீங்கி இருந்த முட்டிகள் அதிர்ச்சியினால் மிகவும் வலிக்கத் தொடங்கவே ஐயோ அப்பா என்று அரற்றிக்கொண்டு படுக்கை மீது சாய்ந்து விட்டார். நான் தான் மஞ்சுளா, உங்களுக்கு மருந்தும் கஞ்சியும் கொண்டு வந்திருக்கிறேன் என கூறிவிட்டு மிகவும் பரிவுடன் அருகில் வந்து நின்றாள்.